ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த பதிவு எதை பற்றினா, எல்லோரும் 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் சிபிஎஸ்சியில் எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துருச்சு, அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில், ஒரு கன்ஃபியூஷனில் பார்க்குறவங்களாம் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சயின்ஸ் எடு, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் இப்படி போடலாம், இந்த மாதிரி செய்யலாம், மேக்ஸ் எடுத்துனா இப்படியெல்லாம் மேக்ஸ் போடு, மேக்ஸ் போட்டால் லைஃப்பில் வந்து உனக்கு வர ப்ராப்ளத்தில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், உனக்கு மேக்ஸ் நல்லா போட முடியுது அப்படின்னு சொன்னால் நீ வந்து ரொம்ப பெரிய ஆளாகலாம், நீ மேக்ஸ் ஓரியன்டாக போ, இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களதெல்லாம் கேட்குறீங்களோ கேட்கலையோ, என்னுடைய அட்வைஸை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பட் இது வந்து ஆண் பசங்களுக்கானது கிடையாது, இது வந்து பெண் பசங்களுக்காக ரொம்ப பிரத்யேகமாக சொல்ல போகிற தகவல். ஸோ ஆம்பளைங்க யாரானா இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆம்பளை பசங்க யாரா பார்த்துங்கன்னா தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போய் நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலையை பாருங்கள். அப்படி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இது அதுன்னு எதையும் படிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாங்க கேட்ரிங் போய் படிச்சிருங்க. படிப்புக்கு படிப்பும் ஆச்சு, நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்றதுக்கு பதிலாக இதை பண்ணிடலாம். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுதான் பண்ண போகிறோம். காலையில் எழுந்தவுடனேயும் டீ போடணும், நைட்டு சமைச்சதை காலையில் கழுவணும், மறுபடியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும், சமைச்ச உடனே சமைச்சதையும் சாப்பிட்டதையும் கழுவணும், அதுக்குள்ளே மதியானம் வரும், மதியானத்துக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் அந்த சாமானை வரி போட்டு கழுவணும், அதுக்குள்ளே ஈவினிங் வந்துடும், ஈவினிங் வந்தவுடனே மறுபடியும் சமைக்கணும், மறுபடியும் சாப்பிட்ணும், மறுபடியும் பண்ணணும். இந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேணும், எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேணும், டிவியில் காட்டுறது கேட்பாங்க. அந்த கிளாஸில் பசங்க ஏதாச்சும் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அம்மா ஸ்டஃப்டு சீஸ் இருக்கா, சீஸ் பால் இருக்கா, இந்த ப்ரெட் இப்படி டோஸ்ட் பண்ணி கொடுக்குறியா, அப்படி பண்ணி கொடுக்குறியா, அவங்க அம்மா இதை பண்ணி தராங்க, இவங்க அம்மா இதை பண்ணி தராங்க, உனக்கு இதை கூட பண்ண தெரியலையான்னு நம்ம போட்ட 2 குட்டிங்களுமே நம்மளை திட்டோங்க. ஹஸ்பண்டு கேன்டீனில் போய் சாப்பிடுவார், அங்கே சாப்பாடு நல்லா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவார். அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல யாராச்சும் ஒரு சாப்பாடோ குழம்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இப்படி செஞ்சுருக்காங்க, உனக்கு சமைக்க தெரியுதா பாரு, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம மனவெறுத்து போய் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்போம், நம்மளை தேடி நம்ம அம்மா அப்பா அண்ணா யாராச்சும் வருவாங்க. நமக்கு தெரியாத புது புது டிஷ் நம்ம கையில் வந்ததெல்லாம் அதில் போட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா, இன்னமும் நீ திருந்தலையா, இன்னமும் நீ கற்றுக்கலையான்னு அவங்களும் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை ஈஸியாக கேட்டு போயிடுவாங்க. இந்த மாமியாருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து கம்பெனிங்களுக்கு வேலைக்கு போவாங்க, இல்லை ஏரி வேலைக்கு போவாங்க. அவங்க மருமக இப்படி சமைச்சிருக்கா, இவ இப்படி சமைச்சிருக்கா, உனக்கு எது சமைக்க தெரியல, இப்படி கம்பேரிஷன் வச்சு 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 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, நம்மளை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் அழகாக அந்த கேட்ரிங் கோர்ஸ் எடுத்து அழகாக படிச்சுட்டு போனீங்கன்னா, விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். உடனே நமக்கு நல்ல பேர் கிடச்சிருமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன தான் பிளேட்டிங் பண்ணி புது புது டிஷ்ஷை இனோவேட் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு திட்டு தான் விழும். இருந்தாலும் பாதி குறையும். அதிகமாக தாக்கப்படுறது ஒரு 50% தான் நம்ம தாக்கப்படுவோம். ஸோ தயவு செஞ்சு அக்கா பேச்சை கேளுங்க. +2 முடிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் போய் கேட்ரிங் சேருங்க. நல்லா சமைக்க கற்றுக்கோங்க. அடுத்தது க்ளீனிங், அதுவுமே அங்கே சைமல்டேனியஸாக எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதனா படிக்கணுன்னா, இந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ஸையும் முடிச்சிருங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்க நமக்கு. நீங்கள் அதை பண்ணுங்கள். எதுக்கு கஷ்டப்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு, நீலாம் எதுக்கு தான் காலேஜுக்கு போன, எதுக்கு தான் காலேஜ் படித்த, நீலாம் இன்ஜினியரிங் படித்த, உனக்கு ஒரு தோசை ஊற்ற தெரியல, ஒரு ஆம்லேட் போட தெரியல, நீ இதுக்கு தான் இதெல்லாம் படித்தேன்னு திட்டு வாங்குறதுக்கு நம்ம அழகாக நான் இதுதான் படித்தேன்னு சொல்லிடலாம். ஏங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுல நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு, அது ரவுண்டாக ஊற்றுறதுக்கெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க. இது சமைக்க தெரியல, நீலாம் ஒரு இன்ஜினியரிங் படிச்சியா, ஏதோ ஒரு ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் தெரியல, இதுக்கெல்லாமா நீ படித்த, இப்படி கேட்டு கேட்டு தலையே வலிக்குதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு போயிட்டீங்கன்னா, இந்த பசங்களுக்கு ஸ்கூலில் புதுசு புதுசாக சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க நம்மளை வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நமக்கு பதில் தெரியலங்க. கேட்டால் நீலாம் என்னம்மா படித்த அப்படின்னு நம்ம பசங்களே நம்மளை மட்டப்படுத்திட்டு போகிறாங்க. இதே நீங்கள் வந்து இந்த கேட்ரிங் கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொண்ணு பிள்ளைங்க கிட்ட கூட இருந்து திட்டு வாங்காமல் தப்பிச்சிடலாமா, நான் இதுதாம்மா படித்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னங்க ஒரு மனசாட்சி இல்லாமல் ஸ்பேஸில் ஆரம்பித்து ஓஷனில் இறங்கி நிலத்து உள்ள பூமியில் இறங்கி இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இது ஏன் அங்கே இருக்குது, இது ஏன் சுற்றுது, இது ஏன் இறங்கலை, இது ஏன் பறக்கலை, இப்படியெல்லாம் கேட்டால் நாங்கள் அம்மாங்க எங்கெங்கே போகிறது, நாங்களே 1008 பிரச்சனையில் இருக்கோம். இதில் நம்ம போட்ட 2 குட்டிங்களும் 16 பிரச்சனையை இட்டு வருதுங்க. இதில் நம்மளை கட்டினவர் இன்னும் கொடுமை. என்னால் முடியலங்க, அடிக்கிற வெயில மண்டையே காஞ்சி மூளையே ஒழுவி காது வழியாக ஊற்றிடுன்ற மாதிரி கொடுமையில் இருக்கும். இதில் இவங்க கேட்குற கேள்வி இன்னும் கொடுமை. 10க்கு ஏப்ரல் மாதம் லீவ் வர விட்டாங்க. தயவு செஞ்சு என்னால் முடியலங்க. எல்லோரும் கேட்ரிங் எடுங்க, படிங்க, சிறப்பாக ஒரு குடும்ப பொண்ணாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.